வணக்கம். நான் உங்கள் அண்ணா டி விஜய். நான் பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் வந்து கண்ணன் ரவி தயாரிப்பில் உமாபதி தம்பிராமையா இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய டிஎன் 2026. இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படம். சமீப காலத்து அரசியலும் அந்த காலத்து அரசியலையும் சொல்லக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக தான் நாமெல்லாம் பார்த்தோம். கடந்த கால அரசியல் வாழ்க்கையில் திரைப்பட நட்சத்திரங்கள் வந்து விஜய், ரஜினிகாந்த், சீமான் போன்றவர்கள்லாம் எப்படி நான் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு உள்ள வருவதற்குண்டான பாதையை வந்து அமைத்தார்களோ அந்த ஒரு கதை களத்தை வந்து இவங்க மையப்படுத்தி எடுத்துக்கிறாங்க. தம்பிராமனுடைய வசனம், திரைக்கதையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. எம்எஸ் பாஸ்கர், இளவரசு உள்ளிட்டோர் வந்து இதில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. பெரிய திரை நட்சத்திர பட்டாளங்கள் இல்லைன்னு சொன்னாலும் இவங்களே போதுமான ஒரு திரை நட்சத்திரங்களாக தான் இந்த முழு 2.5 மணி நேர படத்தையும் இவங்க கையாளுறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் வந்து ரொம்ப ஆட்சி செய்கிறாரு தம்பிராமையா. தன்னுடைய கடந்த கால அரசியலையும் சினிமாவையும் வந்து போட்டு புதைத்து வைத்திருந்த அந்த பொக்கிஷத்தையும் அந்த பூகம்பத்தையும் எடுத்து வெளியே தட்டி வீசுறாரு தம்பிராமையா. அந்த அளவில் வந்து இந்த படம் ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்குது. ஒளிப்பதிவு ரொம்ப அருமையாக இருக்குது. இசையும் ரொம்ப அருமையாக இருக்குது. வந்து நட்சத்திர பட்டாளங்கள் வந்து பெயர் சொல்லும் அளவிற்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இதில் உள்ள நட்சத்திரங்களே போதுமானது, ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் முழுக்க முழுக்க விஜயை வந்து மையப்படுத்தி அதை கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த நட்டி நடராஜனுடைய அந்த நடிப்பெல்லாம் பார்த்தோம்னா விஜய் மாதிரியே தான் இருக்குது. இதில் சீமான் மாதிரி கதாபாத்திரங்கள், ரஜினிகாந்த் மாதிரி உள்ள கொண்டு வர்றாங்க. இப்படி நிறைய கதைக்களங்களில் உள்ள கதாபாத்திரங்கள்லாம் எடுத்து தம்பிராமையா வந்து புகுத்தி அழகாக அதை பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டி விஜய். நன்றி, வணக்கம்.